இன்றைக்கு நம்ம படிக்க போற முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானா நீங்க தாராளமாக என்னுடைய ஃபோன் நம்பர்லயோ இமெயில் ஐடியிலையோ நீங்க தாராளமா நீங்க என்னன்னு செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் ஏற்கனவே கிறிஸ்டல் அண்ணகிட்ட நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த நோட்ஸ் தமிழ்ல இருக்கு. இந்த பவர் பாயிண்ட் ஆங்கிலம் மட்டும் வேணும்ன்றவங்களும் நீங்க தாராளமா அண்ணகிட்ட வாங்கிடலாம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் சத்தியங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். ஆனால் இன்றைக்கு அநேக மக்களை குழப்பக்கூடிய, விசுவாசிகளை பிரிக்கக்கூடிய அல்லது ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்கா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் என்னுடைய பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல இருந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரும் போது என்னை அதிகமாக குழப்பின, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை அதிகமாக பாதித்த ஒரு டாக்டரின் என்னன்னா த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேகர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க போற சிஎஸ்ஐ சபை சரிபடாது, அது செத்த சபை. நாங்கள் செல்லுகிற ஆவிக்குரிய சபைக்கு வாருங்கள், அங்க நீங்க வந்தீங்கன்னா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது பயங்கர குழப்பத்தை உருவாக்கியது. ஆனா நாள் ஆக ஆக நம்முடைய EU கேம்ப்ஸ் அட்டன் பண்ணும் போது, வேதத்தின் சத்தியங்களை வாசிக்கும் போது, ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுடைய செய்திகள் புத்தகங்களை படிக்கும் போது, இன்னும் வேதத்தின் போதனைகளை கேட்கும் போது தெளிவான ஒரு அறிவை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சாயங்கால நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேத புத்தகத்திலிருந்து நாங்கள் படிக்க போகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய அறிவு குறைவுள்ளது, எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது. நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படிய, அதை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். கற்றுக் கொடுக்கிற எனக்கும் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யார்? Who is the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி சொன்னவன அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டிவியில பார்க்கக்கூடிய ஷோ அல்லது பெரிய பெரிய கூட்டங்கள்ல பார்க்கும்போது இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், பவர் பவர் பவர்ன்னு சொல்லி நம்ம சொல்றதை பார்த்திருக்கோம். அபிஷேகம் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த செய்தியாளர் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் போது அப்படியே ஒருவேளை ஃபிட்ஸ் மக்கள் குதிக்கிற மாதிரி, விழுற மாதிரி கீழே விழுந்து புரண்டு அநேக அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய போறோம்னா, வேத புத்தகத்தின் இருந்து, தேவனுடைய வார்த்தையில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, முதலாவது வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்னன்னா, who is the Holy Spirit? He is a person, not a power. வேத புத்தகம் சொல்வது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி அல்ல, வல்லமை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஒரு சில வசனங்களை வாசித்தா நமக்கு புரியும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 26ஆம் வசனம், John 15:26 வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல வர ரெஃபரன்ஸ் தான் வருமா, அதனால நீங்க முடிஞ்சா வாசிங்கம்மா. John 15:26 வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த வசனங்கள், தேங்க்யூம்மா, இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா,
பிதாவினிடத்திலிருந்து வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் அவர் அவர்ன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இட்ன்ற வார்த்தை இல்ல, ஹீன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய, ஆள் தத்துவத்தை குறிக்கக்கூடிய, பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய ஹீன்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கான்செப்ட் சரியா புரியாததாலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேக குழப்பங்கள் நிறைவேறுகிறது. இந்த டீச்சிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நான் நம்புறேன். முதலாவது வேத வசனத்தின் அடிப்படையில பார்ப்பது, அவர் ஒரு நபர். இதேதான் யோவான் 16:7-8, யோவான் 16வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள்ல எல்லாம் படிக்கிறோம். சரி, நீங்க எப்படி அவரை ஒரு பர்சன் சொல்லி சொல்றீங்க? அவர் ஒரு சக்தி தானே. நம்ம கேட்கக்கூடிய பாட்டுகள் எல்லாம் என்ன கேட்கிறோம்? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலேன்னு சொல்லி எல்லாம் பாடுறாங்க இல்லையா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவான்னு சொல்லி அப்படியே பாட்டுடைய பீட்டை கூட்டும் போது பவர் அப்படியே இறங்குது இல்லனே. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஆள்னு சொல்லி சொல்ல முடியுமா? வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது அவர் ஒரு பர்சன் சொல்லி, அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர் சொல்லி கற்றுக் கொடுக்குது. சரி, எப்படி அவர் ஆள் தத்துவம் உடையவர் சொல்லி சொல்ல முடியும்? he can think, அவராலே யோசிக்க முடியும். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் he is a person, not a power ன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். எப்படி அவர் ஒரு பர்சன் சொல்லி சொல்ல முடியும்னா, முதலாவது he can think, அவராலே யோசிக்க முடியும், அவருக்கு மைண்ட் உண்டு. யோவான் 14வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த இடத்துல தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, அவராலே யோசிக்க முடியும். எப்படி யோசிக்க முடியும் சொல்லி நம்ம சொல்றோம்? நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஒரு சக்தியாலே யோசிக்க முடியாது, அவர் ஒரு நபர், ஆகவே அவராலே யோசிக்க முடியும். இரண்டாவது, அவருக்கு வில் உண்டு. வில்னா காரியங்களை தீர்மானிக்க கூடிய பவர் அவருக்கு உண்டு. 1 Corinthians chapter 12 verse 11. 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கிறீங்களாமா? இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை யார் யாருக்கு எந்த விதத்திலே கொடுப்பது என்பதை பரிசுத்த ஆவியானவர் டிசைட் பண்றார். அது அவருடைய வில், ஆண்டவருடைய சித்தம் சொல்லி சொல்றோம்ல, அவ்விதமாக அவர் தீர்மானிக்கிறார். he can decide. அதனால அவர் பவர் கிடையாது. he is powerful, but he is a powerful person. அவர் வல்லமையுடைய நபரே தவிர வல்லமை கிடையாது. மூன்றாவது, அவருக்கு எமோஷன்ஸ் உண்டு. he can feel, அவராலே உணர முடியும். எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. அப்ப அவருக்கு மைண்ட் இருக்கு, அவருக்கு வில் இருக்கு, அவருக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஆகவே he is a person, அவர் ஒரு பவர் கிடையாது. இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அடுத்த காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறீங்களா? அவருக்கு மைண்ட் உண்டு, அவருக்கு வில் உண்டு, அவருக்கு எமோஷன்ஸ் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக செயல்படுகிறார்னா, அவர் ஒரு நபராக செயல்படுகிறார் என்பதற்கு பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்று, இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:7, யோவான் 16:13, நாம ஏற்கனவே வாசித்த யோவான் 14:26, அப்போஸ்தலர் நடபடிகள், இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவர் நம்மோடு பேசுகிறார். அவர்
வழி நடத்துகிறார், அவர் போதிக்கிறார், அவர் நியமிக்கிறார். இதை எல்லாத்தையும் ஒரு சக்தியால செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதனால he is not a power, he is a person. இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. பவர்னு சொல்லும் போது இப்ப எலக்ட்ரிசிட்டி நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு சின்ன குழந்தை தெரியாம போய் ஒரு ஓப்பனா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வயர்ல கை வச்சானா அந்த எலக்ட்ரிசிட்டி யோசித்து ஐயோ அந்த குழந்தை தொடுதேன்னு சொல்லி தன்னாக்குல அது ஆஃப் ஆகாது. ஏன்னா அதற்கு உணர்வு கிடையாது, அதற்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவமுடைய நபராக இருக்கிறார். இது வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன யோசிப்போம்? வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக அங்கே இங்கேன்னு சொல்லி நம்ம பல்வேறு இடங்களுக்கு அலைந்து நம்முடைய காரியங்களை குழப்பிக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் போது அடுத்த ஸ்லைட் மூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட். தேங்க்யூ. வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, he is God. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி அல்ல, ஆழ்தத்துவம் உடையவர். அதே போல வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அடுத்த முக்கியமான சத்தியம் என்னன்னா, அவர் கடவுள். அவர் கடவுள். வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் கடவுள் என்று தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேங்க்யூ. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? he is omniscient. ஆம்னிஷியன்னா சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர் கடவுள். பரிசுத்த ஆவியானவருக்கு 1 கொரிந்தியர்ல சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். தேவனுடைய எல்லா காரியங்களும் தெரியும், மனிதனுடைய எல்லா காரியங்களும் தெரியும். ஆகவே அவர் கடவுள். 2வது, he is eternal, he is almighty. அவர் நித்தியமானவர், அவர் சர்வ வல்லமையுடையவர். சர்வ வல்லமையுடையவர். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 35, 37வது வசனங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். சர்வ வல்லவர் என்ற வார்த்தை இதிலே பயன்படுத்தப்படுகிறது. நித்தியமானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. God is eternal, God is almighty, God is omnipotent. ஆகவே இதே வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே அவர் கடவுள். கடவுள். அவர் ஒரு சக்தி அல்ல, அவர் ஆள் மாத்திரமல்ல, ஆள் தத்துவமுடையவர், அவர் தேவன். 3வது, அவர் கடவுள் என்பதற்கு நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி என்னன்னா, சங்கீதங்களுடைய புஸ்தகம் சங்கீதம் 139 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். இது நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், விடிய காலத்தின் செட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்தரங்களில் போய் நான் தங்கினாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் என்னை சுற்றி இருள் இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியார். he is omnipresent. மனிதன் ஒரே ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இருக்க முடியும். பிசாசு omnipresent கிடையாது. ஒரு நேரத்துல பிசாசுடைய அந்த பிசாசுனா விழுந்து போன தூதர்கள், fallen angels ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் தேவன் கடவுள் கர்த்தர் அவர் சர்வ வியாபி, omnipresent. அதே வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால அவர் கடவுள். he is omniscient, he is omnipotent, he is omnipresent. சர்வ ஞானி,
சர்வ வல்லமையுடையவர், சர்வ வியாபி, ஆகவே அவர் கடவுள். அடுத்த பகுதி பார்க்கலாமா? வேதம் சொல்லக்கூடிய அடுத்து முக்கியமான சத்தியம் என்னவென்றால், he is one of the persons in Trinity. திரித்துவத்திலே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். திரித்துவம் என்பதை பற்றி ஒரு சிலர் நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காமையும் இருக்கலாம். திரித்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில தப்பான கான்செப்ட் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு. என்ன கான்செப்ட்னா, பழைய ஏற்பாட்டிலே பிதாவாக இருந்த கடவுள் புதிய ஏற்பாட்டிலே குமாரனாக மாறி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று அநேகர் நம்புகிறார்கள். ஏன்னா ஒரே கடவுள்னு சொல்லி நம்ம சொல்றதால, பிதா குமாரனாக மாறினார், பூமிக்கு வந்தார். இதே குமாரன் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு இருக்கிறார். அதனாலதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு அது. ஒரு சில சபைகள்ல போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? பழைய ஏற்பாடு பிதாவின் காலம், புதிய ஏற்பாடு குமாரனுடைய காலம், இன்றைக்கு நாம் வாழுவது பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஆகவே நம்ம ஜெபிக்கும் போது கூட யார்கிட்ட ஜெபிக்கலாம்? பிதா கிட்ட ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, குமாரன் இடத்துல ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, குமாரன் மூலமாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கல்ல. இது எல்லாமே எதை காட்டுகிறதுனா, திரித்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். ட்ரினிட்டினா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ட்ரினிட்டினா என்ன? God in 3 persons. தேவன் 3 நபராக செயல்படுகிறார். ஒரே நபராக இல்ல, 3 நபராக செயல்படுகிறார். பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்த ஆவியானவர் தனிநபர். அதான் இதுல பாக்குறோம். He is different from the Father and the Son Jesus Christ. அவர் பிதாவில் இருந்து குமாரனில் இருந்து வேறுபட்டவர். இதற்கு வேதத்துல ஆதாரம் உண்டா? வேதத்துல ஆதாரம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே குமாரன் இருக்கிறாரா, பழைய ஏற்பாட்டிலே பிதா இருக்கிறாரா? நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி பாக்குறோம். சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்க யோவான் 1 அதிகாரம் படிச்சு பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 2 வசனங்களை படிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஜான் சாப்டர் 1 verses 1 and 2 என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து இருக்கார். From the beginning he was existing. அப்போ பிதா ஆதியிலிருந்து இருக்காரு, குமாரன் ஆதியிலிருந்து இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருந்திருக்கிறார்? அநேகர் யோசிக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் ஆவியானவர் இருக்காரா? இல்ல. ஜெனசிஸ் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. அப்போ 3 நபர்களாக தேவன் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது 3 நபராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார்ன்றதுக்கு அநேக பகுதிகள் உண்டு. உங்களுக்கு முக்கியமா லூக்கா 3வது அதிகாரம் 21, 22வது வசனங்களை வாசிங்க. லூக்கா சாப்டர் 3 verses 21 and 22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன். இந்த சம்பவத்தை அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. என்ன அதுல கொடுத்திருக்கு? யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். என்ன ஞானஸ்நானம் என்று சொல்லப்படவில்லை. அது முழுக்க ஞானஸ்நானமா, தெளிப்பு ஞானஸ்நானமான்னு சொல்லி அந்த டிபேட்டுக்குள்ள நான் இப்ப வரல, பைபிள்ல சொல்லப்படல. ஓகே, யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்து கரைக்கு வருகிறார். சரி, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா சாட்சி கொடுக்கிறார். அப்ப பிதா எங்க இருக்கார்? பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார். குமாரன் யோர்தானுடைய நதிக்கரையிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கினார். அப்போ ஒரு நபரா இல்ல, God in 3 persons. அப்போ ஒரே கடவுள்னு சொல்லி உபாகமம் 6:4 வாசிக்கிறோமே, அதை எப்படி நீங்க கேட்கலாம்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
ஒன்னுன்றது மேத்தமேட்டிக் ஒன் கிடையாது. அந்த 3 நபர்களுக்கிடையே காணப்படுகிற ஒன்னஸ குறிக்கிறது ஒன்னு. இன்னொன்னு, அவர்கள் 3 பேரும் ஈக்குவல் இன் பவர், ஈக்குவல், ஒரே சப்ஸ்டன்ஸால உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே உருவாக்கப்பட்டவர்கள் ஒரே தன்மையுடையவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, கோ எக்ஸிஸ்டிங். அதனால அவரை ஒரே கடவுள்னு சொல்லி சொல்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருவர். இன்னொரு வசனம் வாஸ்தா உங்களுக்கு புரியும். யோவான் 14வது அதிகாரம் 16ஆம் வசனம். ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். யார் யாரிடத்திலே வேண்டிக் கொள்வார்? நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வார். அப்பொழுது பிதாவானவர் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். 3 பர்சன்ஸ். பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர் இயேசு கிறிஸ்து, அனுப்புகிறவர் பிதா, அனுப்பப்படுகிறவர் யார்னா பரிசுத்த ஆவியானவர். 3 காரியங்கள் பார்த்திருக்கோம். ஒன்னு, he is a person, not a power. அவர் ஒரு ஆள், அவர் ஒரு வல்லமை கிடையாது, வல்லமையுடைய ஆள், ஆனால் வெறும் வல்லமை அல்ல. அவர் கடவுள் சொல்லி பார்த்தோம். 3வது, அவர் திரித்துவத்திலே ஒருவர். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரா இல்லையா? இன்னைக்கு அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு திருச்சபைகளை 2ஆ பிரிச்சிருக்காங்க. என்ன பிரிச்சிருக்காங்க? நாங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சபை, இவை எல்லாம் செத்த சபைகள், ஆவி இல்லாத சபை என்று மனிதர்கள் பிரிக்கிறார்கள். ஆனா பைபிள்ல அப்படி இருக்கா? பைபிள்ல அப்படி இல்ல. பைபிள்ல ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்பதற்கு அர்த்தம் வேறு. சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு நான் காத்திருக்க வேண்டுமா? இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு காரியம். ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நான் அந்நிய பாஷெல்லாம் பேசலனே, எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு அனுபவம் இல்லை, எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லை, மற்றவங்க எல்லாம் குதிக்கிற மாதிரி, ஆடுற மாதிரி, அநேக காரியங்கள் செய்யற மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அமைதியாக ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறேன், சத்தமா கூட என்னால பேச முடியல, அநேக நேரங்கள்ல பயப்படுறேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அருமையான தம்பி தங்கச்சி, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எப்படி சொல்ல முடியும்? யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 3:5 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை படிக்கும் போது, இந்த வசனமும் பயங்கர டிபேட்டபிள் வேர்ஸ். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்தால்தான் பரலோகத்துக்கு போவோம் என்று போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம். இந்த இடத்துல ஜலம்ன்ற வார்த்தைக்கு ஒரு சிலர் வசனம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி நீங்க பண்ணீங்கன்னா, இந்த பேசேஜ் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஜலம் சொல்வது முதலாவது பிறப்பதை குறிக்கிறது. 2வது பிறப்பு எதை குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய மறுபிறப்பு, born again experience. அததான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நிக்கோதேமு கிட்ட தெளிவாக சொல்லுகிறார். நிக்கோதேமு கிட்ட அவர் பேசுறார். அதே மாதிரி யோவான் 4:14 நான் வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யார் இடத்துல பேசுகிறார்? சமாரிட்டன் உமன், சமாரிய பெண்ணிடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த 2 வசனங்களை படிச்சு பாருங்களேன். எந்த 2 வசனங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாம, அவருடைய ஒர்க் இல்லாம, அவருடைய ஆக்ட் இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே முடியாது. we are saved by the work of the Holy Spirit. அப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? யோவான் கடைசி அதிகாரம், அதே மாதிரி லூக்கா கடைசி அதிகாரம் எல்லாம் படிக்கும் போது,
நான் பிதாவினிடத்திலே போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் சொல்லி சொன்னார் இல்லனே, அது ஆண்டவருடைய கட்டளை இல்லையா? அதனால நம்ம காத்திருக்க வேண்டாமா, வெயிட் பண்ண வேண்டாமா சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ அந்த பகுதியை நீங்க அப்படியே மனசுல வச்சு கேளுங்களேன். நேரம் இல்லாததால அதெல்லாம் வாசிக்க முடியல. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல என்ன சொன்னார்? நான் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் விட்டாரா? போயிட்டார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிட்டாரா? அனுப்பிட்டார். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்த அவர் மறுபடி உலகத்தை விட்டு போயிட்டாரா? இல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில நபருக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பணிகளை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துடைய வாக்கு தத்தத்தை பேதுரு பிரசங்கத்துல சொல்றாரு இல்லையா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல என்ன வாக்கு தத்தம்? புதிய ஏற்பாட்டுல எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நித்தியமாக பூமியில இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றாயிற்று, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியாயிற்று. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம போய் மறுபடியும் ஏற்கனவே வந்த ஆவியானவரை, ஏற்கனவே பூமியில் இருக்கக்கூடிய ஆவியானவரை ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள வந்துவிட்ட ஆவியானவரை மறுபடி வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே என்று பாடுவது வேத புத்தகத்தின் அடிப்படையில் சரியல்ல. அருமையான தம்பி தங்கச்சி, வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. ஆவி பெற்ற விசுவாசி, ஆவி இல்லாத விசுவாசின்னு சொல்லி வேத புத்தகம் எங்கேயுமே சொல்ல. அடுத்து குழப்பமான ஒரு வசனம் என்னன்னா, அந்த எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம். மன்னிக்கலாம், இல்ல வாசிங்கம்மா. குழப்பம் உள்ள வசனம் இல்ல, இது வேற வசனம். இதோட பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். எபேசியர் 1:13 வாசிங்கம்மா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தேங்க்யூ. எபிசியன் சர்ச்ல உள்ள பிலீவர்ஸ்க்கு பவுல் எழுதும் போது இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், மறந்துடாதுங்க. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, அது நீ ஒரு கேம்ப் போகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பர்சனல் இவாஞ்சலிசத்துல யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், சண்டே ஸ்கூல் படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எப்போ உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கிருந்து நீ தேவனுடைய பிள்ளை. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தேவனுடைய பிள்ளைதான்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் எப்படி கொடுக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை தேவன் ஒரு சீலா கொடுக்கிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் சொல்லி என்னுடைய ஓனர்ஷிப், காட்ஸ் ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுக்கிறார். சரி, இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கலுமானா, எபிசியன்ஸ் சாப்டர் 19 நீங்க படிச்சீங்கன்னா புரியும். சாப்டர் 19ல எபேசு சபையில இருக்கக்கூடிய ஒரு சில சீஷர்களை, யார் அவர்கள்? யோவானுடைய சீஷர்கள். அந்த சீஷர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே மாதிரி தானே இன்னைக்கு கேட்கிறோம், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு சொல்லி கேட்கிறோமேன்னு சொல்லி சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அங்க அவங்க கிட்ட கேட்டது அப்போஸ்தலர் 19 முதல் 7 வசனங்கள்ல அவங்க யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா, யோவானுடைய சீஷர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. ஆகவே அவர்கள் விசுவாசிகளே கிடையாது. ஆகவே விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய கிரியையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனம் நீங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் டீச் பண்ணும்போது சொல்றோம்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி சொல்ல முடியும்? அந்த நிச்சயத்தை யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளைனே சொல்ல முடியாதே. கொஞ்சம் யோசிச்சு பார் தம்பி தங்கச்சி. 1 Corinthians chapter 3 verse 16 வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பவுல்
தெளிவாக எழுதுகிறார். கொரிந்து திருச்சபைக்கு என்ன எழுதுகிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அருமையான தம்பி தங்கச்சி, நானும் நீயும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு இருந்து அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவரை நான் துக்கப்படுத்தலாம், அவர் அவித்து போடலாம், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியாம போலாம், ஆனாலும் அவர் என்னோடு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். தொடர்ந்து அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்படும் போது பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு வேறு வசனங்கள் என்ன இருக்கு? ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் கிறிஸ்தவனே இல்ல. அப்ப நம்ம கிறிஸ்தவன் வேறு, பரிசுத்த ஆவியை பெற்றவர் வேறுன்னு சொல்லி எப்படி பிரிக்க முடியும்? அப்படி பிரிக்க முடியாதே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல கேட்கப்பட்ட கேள்வி யாருக்குரியதுன்னா அன்பிலீவர்ஸ்க்கு உரியது. விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல், ஜான் சாப்டர் 7 verses 37 to 39. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வசனங்களை நல்லா படிச்சு பாருங்களேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இவ்விதமாக சொன்னார். ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் சொல்லி சொல்லல, குறிப்பிட்ட திருச்சபைக்கு போகிறவர்கள் சொல்லி சொல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய உதவியினாலேயே நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், நாம் கிறிஸ்தவனாக மாறுகிறோம். அவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 14, 15வது வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன அர்த்தம்? பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் தம்பி தங்கச்சி? அதனால வசனத்தின் அடிப்படையில நீ உறுதியா சொல்ல முடியும், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? அடுத்தது போங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களிலே செயல்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னவன அநேகர் யோசிக்கிறது அந்நிய பாஷையை மட்டும்தான் யோசிக்கிறாங்க, அல்லது வித்தியாசமான அனுபவங்களை யோசிக்கிறாங்க. ஆனா பைபிளை நல்லா படிச்சு பார்க்கும்போது அருமையான தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை செய்யறார். நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறதால ஒரு சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். முதலாவது, முழு உலகத்தை படைத்தது யார்? பிதா படைத்தாரா? பிதாவும் படைத்தார். குமாரன் படைத்தாரா? குமாரனும் படைத்தார். பரிசுத்த ஆவியானவர் படைத்தாரா? பரிசுத்த ஆவியானவரும் படைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு வேத புத்தகத்தை எழுதி கொடுத்தவர் யார்? எழுதுவதற்கு மனிதர்களை ஏவினவர் யார்? நேத்து படிச்சோம்ல வேர்ட் ஆஃப் காட்ல, he gave the scriptures, he created the world. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமா? he convicts the unbelievers. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 தான் வாசிக்கிறோம். அப்போ
எந்த பிரசங்கத்திலெல்லாம் பாவத்தை குறித்து பேசவில்லையோ, எந்த போதனைகள்ல பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பேசவில்லையோ, அந்த பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நம்ம உணர முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவிசுவாசிகளுடைய பாவத்தை உணர்த்தி அவன் பாவி என்பதை உணர்ந்து இயேசுவின் இடத்திலே வருவதற்கு அவனுக்கு உதவி செய்கிறார். சரி, அடுத்து பார்க்கலாம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாரோக்ளிட்டோஸ் சொல்லி ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேற்றரவாளன் சொல்லி அர்த்தம். தமிழ்ல தேற்றரவாளன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல ஹெல்ப்பர்ன்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல எப்படி நான் பரிசுத்தமாக வாழ முடியும்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, என் காலேஜ்ல நான் ஒருத்தன் தான் பிலீவர், நான் ஒரு ஆள் தான் என் கிளாஸ்ல பிலீவர், மற்ற மெஜாரிட்டி பீப்புள் ஆண்டவருக்கு எதிராக வாழ்றாங்க, எப்படி நான் தனியாக இதை ஃபேஸ் பண்ண முடியும்? நல்லா குவைட் டைம் எடுக்கிறேன், நல்லா ப்ரேயர் பண்றேன், என்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? அருமையான தம்பி தங்கச்சி, வேத புத்தகம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய இடத்திலே இருந்து சீஷர்களை வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஹெல்ப்பர்னு சொல்லி சொல்லும் போது எப்படின்னா தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்தக்கூடியவர். ஆகவே நீ பயப்படாத, உன்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். என்னெல்லாம் செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் என்னன்னா சாங்டிபிகேஷன். சாங்டிபிகேஷன், பரிசுத்தப்படுத்துதல். நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தட் இஸ் சாங்டிபிகேஷன், ஹோலினஸ். இந்த உலகத்திலே அதை அடைந்து விடுவதல்ல, ஆனால் இன்றைக்கு விட நாளைக்கு பரிசுத்தத்திலே வளர்கிறோம். இதுக்கு பைபிள்ல வசனம் உண்டா? ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் அதை தான் சொல்றேன். நிறைய வசனங்கள் இருக்கு. அதே போல ரோமர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்லயும் அதான் வாசிக்கிறோம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பது பவுலுடைய புலம்பல். அந்த வசனத்தை நீங்க ரோமர் 7வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மாம்சத்தின் பிரமாணத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினபடினாலே கர்த்தராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அருமையான தம்பி தங்கச்சே, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வாழும் போது பரிசுத்தம் உண்டு. அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வாழ்றதுன்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரே என்னை முழுவதுமாக நிரப்புவதற்கு, என்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உம்முடைய கட்டுப்பாட்டு கீழே கொடுக்கிறேன். அவர் ஒரு நபர், நானும் ஒரு நபர். அவர் என்னை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வாலண்டியரா அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸையும், எல்லா ஆர்கன்ஸையும், எல்லா உறுப்புகளையும், என்னுடைய அவயவங்களையும், என்னுடைய பர்சனாலிட்டியும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொடுக்கும் போது அவர் என்னை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற்றுகிறார். பைபிள்ல ஆதாரம் உண்டா? டு ஓவர் கம் ஹியூமன் வீக்னஸஸ். பீட்டரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. பேதுரு யாரு? கோழையானவன், கோபப்படுகிறவன். பேதுரு யார்? கத்தியை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வெட்டினவன். பேதுரு யார்? மீன்பிடிக்க மறுபடியும் சென்றவன், பேக்ஸ்லைட் ஆனவர். இப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலனாக பயன்படுத்த முடியுமா? பேதுரு ஆண்டவரை மறுதலித்தவர். ஆனா இதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார். விளைவு என்ன தெரியுமா? 5000க்கும் அதிகமான யூதர்கள் மத்தியில எழும்பி நின்று தைரியமா சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம் சொல்லி சொல்லுகிறார். இது எப்படி நடக்கும்? ஹியூமன் வீக்னஸஸ் உன்னால மேற்கொள்ள முடியல. மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லணும்னு நினைக்கிற, பிரேயர்ஸை லீட் பண்ணணும் சொல்லி நினைக்கிற, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிற, உன்னால முடியல. என்னுடைய பர்சனாலிட்டி அப்படியே ஃப்ரெஜைலா இருக்கு, ஒரு இன்ஃபீரியரா நான் ஃபீல் பண்றேன். என்னாலே எப்பொழுது ஷைன் பண்ண முடியும்? ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? அருமையான தம்பி தங்கச்சே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக ஜெபிப்பாயா? அவர் என்ன ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள வந்துட்டார். ஆனா நம்முடைய பெர்மிஷன் இல்லாம நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். Either he can be a resident in our life or he can be a president in our life. அவர் என்னுடைய வாழ்க்கையின் விருந்தாளியாக இருக்கலாம், அல்லது அவர் என்னுடைய வாழ்க்கையின் ஆளுநராக இருக்கலாம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுப்பாயா? அடுத்து பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். பிலீவர்ஸ் லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய மகத்துவமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? போல்ட்னஸ்,
தைரியமாக பாவத்தை மேற்கொள்வதற்கு, தைரியமாக கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த பவர் பாயிண்ட் வேணுமானா நீங்க அன்னைக்கிட்ட கிறிஸ்டல் அனைத்து நீங்க வாங்கிடலாம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? டிவைன் லவ், தேவ அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம்னா நீங்க நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. ஸ்டீஃபனுடைய லைஃப் ஒரு சேலஞ்சிங் லைஃப். ஸ்டீஃபன் யார்? பந்தி விசாரிப்பு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேர்ல ஒருத்தர். இது அப்போஸ்தலர் இந்த 5வது அதிகாரத்துக்கு பின்னாடி 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ஸ்டீஃபன் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். இதை கேட்ட உடனே யூதர்கள் ஆலோசனை சங்கத்தார் அவரை பிடிச்சு கொண்டு போய் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனே எல்லாரும் அநியாயமா குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா தேவதூதனுடைய முகம் மாதிரி இருக்கு. உடனே என்ன செய்யறாங்கன்னா அநியாயமா பழி சுமத்தி ஊருக்கு வெளியே அவர் இழுத்துட்டு போய் கல்லெறிந்து கொள்கிறார்கள். அப்படி கல்லெறிந்து ஒரு நாயை கொல்வது போல கொல்லும் போது ஸ்டீஃபன் என்ன தெரியுமா செய்யறார்? ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுடைய இரத்த பழியை இவர்கள் மீது சுமத்தாதிரும் சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியே உயிரை விட்டார். இதே போல ஜெபத்தை யார் பண்ணா? இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் இல்லையா? நம் மீது கல்லெறிகிறவர்கள், நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், நமக்கு எதிரியா இருக்கிறவர்கள், இவர்களை நேசிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சாத்தியமா? உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் சாத்தியமா? அருமையான தம்பி தங்கச்சே, நாம் சுயநலம் உள்ளவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்மளை கொடுக்கும்போது, அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொடுக்கும்போது, ரோமர் 5:5 படி இவ்விதமாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லைன்னு சொல்லி சொல்றல தம்பி தங்கச்சி, உன் கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ்க்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல முடியாம தவிக்கிறல்ல, பர்டன் ஃபார் சோல்ஸ் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லை. ஆண்டவரே உம்மை நேசிக்க, மற்றவர்களை உம்மை போல நேசிக்க உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நாம் ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 என்ன தெரியுமா சொல்லுகிறது? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதத்துல அறியாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேகமா நான் முடிச்சிடுறேன். பிலீவர்ஸ் லைஃப்ல நமக்கு அழகான ஒரு தீம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த கேம்புக்கு, இந்த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் மீட்டுக்கு, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய பண்புகளை நான் எப்படி வெளிப்படுத்துவது? கலாத்தியர் 5:22-23 அதான் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், தயவு, எல்லாத்தையும் வரிசையா 9 பண்புகளை படிக்கிறோம். இது எப்படி முடியும்? எப்படி நான் கனியுள்ளவனாக வாழ முடியும், சாட்சியாக வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், அவருடைய சித்தப்படி கொடுக்கிறார். வரங்களுடைய பட்டியல் மற்ற காரியங்களை நமக்கு நேரம் இருக்கும்போது படிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெளிவாக வழி நடத்துகிறார். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து போலாம். அடுத்த ஸ்லைட். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம். ஆனா நிறைய குழப்பமான காரியங்கள் இருக்குன்னு. அந்நிய பாஷையை பற்றிலாம் நீங்க சொல்லேன்னு சொல்லி கேட்கலாம். அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் கிடையாது தம்பி தங்கச்சி. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களிலே ஒன்று அந்நிய பாஷை. இதை பத்தி நீங்க தெளிவா படிக்கலுமானா 1 கொரிந்தியர் சாப்டர் 12, சாப்டர் 13, சாப்டர் 14 படிச்சு பாருங்க டைம் இருக்கும்போது. 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதிகாரங்கள். பரிசுத்த ஆவியானவர் அநேக வரங்களை கொடுக்கிறார். வரம் இல்லாத விசுவாசி யாருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக நிறைய கிஃப்ட் கொடுக்கிறார், பரிசு இலவசமா கொடுக்கிறார். அதுல ஒன்று அந்நிய பாஷை. அதனால அந்த கிஃப்ட் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அந்த அந்நிய பாஷையை தனிப்பட்ட விதத்துல பேச வேண்டும். பப்ளிக்ல பேசுறதா இருந்தா அர்த்தம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா பப்ளிக்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கடைசியா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி 2 காரியங்களை பார்த்து முடிக்கிறான். ஒண்ணு,
காட்ஸ் கமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கட்டளை. எபேசியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆவியினால் நிறைந்து, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, பீயிங் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். என்ன அர்த்தம்? இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் காட். தேவனுடைய கட்டளை, நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நிரப்புறதுன்னா என்ன அர்த்தம்? அண்ணே அபிஷேகம் இல்ல தம்பி தங்கச்சி, முட்டளவு அபிஷேகம், முழங்கால் அளவு அபிஷேகம். அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு தண்ணி கிடையாது. தண்ணீருக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறார். அவர் எண்ணெய் அல்ல, எண்ணெய்க்கு உதாரணமாக சொல்லப்படுகிறார். அபிஷேகம் என்பதே செட் அபார்ட், நியமிப்பதுன்னு சொல்லி அர்த்தம். நாம் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள். இது என்ன அர்த்தம்? அவருடைய கட்டுப்பாட்டு கீழே உன்னுடைய லைஃபை கொடுப்பாயா? உன்னுடைய ஃப்ரீ டைம், உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய தாட் லைஃப், உன்னுடைய ரிலேஷன்ஷிப், உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட், உன்னுடைய எமோஷன் எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே டெய்லி கொடுக்கும் போது, ஒவ்வொரு நிமிடமும் கொடுக்கும் போது, அவர் என்னை கட்டுப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். முதலாவது. இரண்டாவது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது காணப்படுதா? ஆண்டவர் மறுபடி பேசி நீ கீழ்ப்படியாத காரியம் உண்டா? உன்னுடைய உள்ளத்தை குறித்து, நீ செய்யக்கூடிய காரியத்தை குறித்து அவர் துக்கப்படுறாரா? மனம் திரும்புவாயா? அதே போல அவரை அவித்து போடாதிருங்கள் சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19, 17வது வசனம், 18ஆம் வசனம், 20லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? அவர் மறுபடி என்னோடு பேசும்போது அவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாக நான் மாற்றக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம படிச்சோம். அந்த ஸ்கிரீன் வெளியே வந்துடலாம். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பத்தி ஒரு சில காரியங்களை நம்ம படிச்சோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில நீங்கள் நம்புவீர்களா? அவருக்கு கீழ்ப்படிவீர்களா? அவருடைய கட்டுப்பாட்டு கீழே உங்களுடைய லைஃபை கொடுப்பீங்களானா எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள்ல தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வல்லமையாக கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தினாரோ, அவர்கள் மூலமாக பெருங்காரியங்களை செய்தாரோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல உங்க மூலமாவும் செய்ய முடியும் தம்பி தங்கச்சி. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களை வாழ்த்துக்கிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சாயங்கால நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் மத்தியிலேயும் இந்த செஷனை நல்ல முறையில் டீச் பண்ணுவதற்கு எனக்கு கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வெஸ்டர்ன் ரீஜனல் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் மீட்ல அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும், ஒவ்வொருவரும் தெளிவாக வேத புத்தகத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள, அவரை நம்ப, அவருக்கு கீழ்ப்படிய, ஆவியானவரால் நிறைந்தவர்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வாழ கிருபை தாரும். ஆவியின் கனி எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் வெளிப்பட கிருபை தாரும். எங்களுடைய பலத்தினாலே அப்படி வாழ முடியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.